நாங்கள் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இது இப்போ சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொன்னாங்க. இதில் இது எங்கே இருக்குது? 1 கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திருத்தமா? பிழை திருத்துறதுன்னா பிழையை தானே திருத்தணும். மொத்தமாக அடிச்சுட்டு எழுதுவோங்கிறது எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு களை எடுக்க போறிய தோட்டத்தில் என்ன களையை தானே பார்த்து எடுக்கணும். மொத்தமாக உழுதுட்டு மறுபடியும் விதப்போம்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்போ 1 கோடி வாக்காளர்கள் இது எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாராக இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கிறது? காலம் எவ்வளவு இருக்குது? எப்படியும் நீங்கள் இந்த பிப்ரவரியில் தேர்தல் அறிவிப்பீங்க, டிசம்பர் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 மாதத்துக்குள்ளே எப்படி இதை சரி பண்ணுறது? இப்போ ஜனவரி 18 வரைக்கும் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. விடுபட்டவர்கள் சேர்க்கறது போகிறதெல்லாம் இவ்வளவு பதட்டமான சூழல்ல இந்த நாட்டில் மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு தான். அதை காப்பாற்றிக்கிறதுக்கே பெரும் போராட்டமா இருக்கு. இப்ப யாரை போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்க போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்ப என்னமா வேலை செஞ்சீங்க? சரி பார்க்கிறேன்னு நீங்களே எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை? அது எவ்வளவு பெருத்த எண்ணிக்கை? எத்தனை தொகுதி? இது அங்கே 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க. பீகாரில் 81 லட்சம் வாக்குல அதிகப்படியாக இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குனீங்க. 40 லட்சம் வாக்குக்கு மேலே இங்கே அவங்களுக்கு இல்லாத வாக்கை எடுத்திருப்பாங்க. இப்படிதான் இது நடந்திருக்கும்.